ஐயனார் துணை சீரியலில் நிலாவும் சோழனும் சேர்ந்து போய் வக்கீலையே போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. எப்படியாவது இந்த டிவோர்ஸ் கையில் வாங்கிடணும்னு சொல்லிட்டு நிலா முடிவாக இருக்கிறாங்க. ஆனால் சோழன் மட்டும்தான் மனசே இல்லாமல் அந்த டிவோர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் சோழன் எப்படியாவது நிலாவை விட்டு கொடுத்துடவே கூடாதுங்கிறதுல முடிவாக தான் இருக்கிறாங்க. அவங்கள எப்படியாவது தான் மேலே காதலில் விழ வச்சாச்சுன்னா அவங்க நம்மக்கிட்ட இருந்து கண்டிப்பாக போகவே மாட்டாங்க. அதே மாதிரி நம்மளோட காதலை முழுசாக நிலா கிட்ட காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க சோழன். நிலா கூட அதிக நேரம் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க சோழன். அப்பந்தான் நிலா கொஞ்சமாச்சு திரும்பி கூட பார்ப்பான்ங்கிறத யோசிக்கிறாங்க. அதே மாதிரி நிலா வேலை பார்க்குற அந்த ஆஃபீஸ்க்கு வெளியில் போய் நிற்கிறாங்க சோழன். அந்த நேரத்தில் நிலா இல்லாமல் அவங்க கூட வேலை பார்க்குற திவ்யா அந்த பொண்ணு வெளியில் வராங்க. திவ்யா சோழனை பார்த்ததுமே, என்ன நிலாவை பார்க்கணுமா, நான் வேணா நிலாவை கூப்பிடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சோழனுமே, நிலாவெல்லாம் பார்க்கலங்க, உங்களை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பார்க்கணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, ஒரு முக்கியமான விஷயந்தான், ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு திவ்யாவுமே, சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க சோழன். ஆமாங்க, உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தோம், உங்கள் வீடு உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குது, எங்கள் ப்ராஜெக்டில் கூட உங்கள் வீடு தான் யூஸ் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதும் சோழன், அது இல்லைங்க, நீங்கள் அன்னைக்கு வரும்போது நிலா உங்ககிட்ட என்னை யாருன்னு கேட்டப்போ கசின் சொன்னாங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் சொன்னாங்க, நீங்கள் கசின் தானே அவங்களுக்கு அப்படின்னு கேட்டதுமே, அதெல்லாம் இல்லைங்க, நான் நிலாவோட முறப்பையன், அதாவது மாமா பையன் அந்த மாதிரி நினச்சிக்கோங்களேன். அது என்னன்னு தெரில, அன்னைக்கு அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் நான் முறப்பையன், நல்லா மனசில் வச்சுக்கோங்க. எனக்கு நிலாவை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, பிடிக்கும்னா எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உண்மையிலே நிலாவை ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க அப்படிங்கிறாங்க. என்னது, லவ் பண்ணுறீங்களா? நான் நினச்சேன் நீங்கள் சாரின்னு சொல்லி பலூனில் எழுதி விடும்போதும், அதுக்கப்புறம் அவங்கள பார்க்குறதுக்காக ஆஃபீஸ்க்கு வந்தப்பமும் அப்படின்னு நிறைய விஷயத்தில் நான் கவனிச்சிக்கிட்டே தான் இருந்தேன். நீங்கள் பாய் ஃப்ரெண்டாக இருக்கும்னு நினச்சி தான் நானே நிலா கிட்ட கேட்டேன். ஆனால் அவங்க தான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு நிலாவுக்கே இன்னும் தெரியாதுங்க. என்னோட காதல் அந்த நிலமையில தான் இருக்குது. நான் என்ன தான் கொஞ்சம் ஹிண்ட்டு கொடுத்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னாலுமே அவங்களுக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிடவும் மாட்டாங்க, என்னை கண்டுக்கிடவும் மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன செய்யனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்புறாங்க. அதுக்கு திவ்யாவுமே, சரிங்க அது எல்லாமே இருக்கட்டும், இப்போ எதுக்கு என்ன பார்க்கணுன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சொல்லணுமே, எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அப்படிங்கிறாங்க. நல்ல விஷயமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க, நிலா முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் நார்மலாக சிரித்து பேசி நம்ம ஒரு லவ்வர்ஸ் மாதிரி அப்படின்னு. என்னது அப்படின்னோடனே, இல்லை லவ்வர்ஸ் மாதிரி நம்ம பேசி பழகணுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பொறாமை வரும்ல, அதில் அவங்களோட காதலை வெளியில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது நல்லா தான் இருக்குது, ஆனால் செயலில் காட்டும்போது அவங்க இன்னுமே ரொம்ப தப்பாக நினச்சிட்டாங்கன்னா அப்புறம் என் பேரும் கெட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க திவ்யா. சோழனுக்கு பொண்ணுங்க கிட்ட பேசுகிறதுக்கு சொல்லியே தர வேண்டாம், அவங்க அந்தளவு பேசுவாங்க. அதே மாதிரி திவ்யா கிட்ட, ப்ளீஸுங்க எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க, நான் நிலாவை ரொம்பவே காதலிக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சி கெஞ்சி கேட்குறாங்க. அதுக்கு திவ்யாவுமே, சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இனிமேல் வேணால் நீங்கள் அவங்க முன்னாடி என்னை ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லவ்வர் மாதிரியே பேசுங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசி வச்சுட்டு கிளம்பி போகிறாங்க. சோழன் அவங்க வீட்டில் இருந்து கிளம்பும்போது நிலா எப்போதும் போல் வேலைக்கு கிளம்புறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பைக்கில் வரீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலாவுமே, நான்லாம் பைக்கில் வரல, எனக்கு பஸ்ஸில் போக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கரெக்டாக நிலா பஸ் ஏறி அவங்க ஆஃபீஸ் ஸ்டாப்பில் இறங்கும்போது அதே இடத்துல சோழன் திவ்யா கூட வந்து இறங்குறாங்க. இதை பார்த்த நிலா, நாம் வேணான்னு சொன்னோம், ஆனால் திவ்யாவை கூட்டிகிட்டு வந்திருக்கான், இவங்களாம் சரியான பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே திட்டிகிட்டே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் நிலா எல்லாருமே நார்மலாக தான் இருக்கிறாங்க. ஆனால் திவ்யாவுக்கு தான் இதை கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் இன்றைக்கி சோழன் கூட வந்தேன், நீங்கள் ஏன் எதுக்கு அவங்க கூட வந்தீங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எதுக்குங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நான் அதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. அப்புறம் எல்லாருமே மதியம் சாப்பிட்ற நேரத்துக்கு சோழன் ஆஃபீஸ்க்குள்ளே வராங்க.
எப்படியும் நிலாவை பார்க்குறதுக்காக தான் சோழன் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நிலா வேகமாக போய், ஆமாம் நீங்கள் எதுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே வரீங்க? நான் உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது? அப்படி பார்க்கணுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி வெளியில் கூப்பிட்ருக்க வேண்டியதானே, எதுக்கு ஆஃபீஸ்க்குள்ளெல்லாம் வரீங்கன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க நிலா. உடனே சோழன், நிறுத்துங்க ப்ளீஸ், நான் உங்களை பார்க்க வரல, நான் பார்க்க வந்தது திவ்யாவை அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட போய் ரொம்ப நேரமாக நின்று சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த நிலாவுக்கு இப்போந்தான் அதிகமாக கோபம் வருது. இனி ஒரு ஆளாவே நினைக்காம 2 பேரும் இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கோபத்தோட சாப்பிட்றாங்க நிலா. இப்படியே திவ்யாவும் சோழனும் நிலா முன்னாடி நல்லபடியாகவே பேசி நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மறுநாள் வேலை முடியும் போது நம்ம சோழன் போய் ஆஃபீஸ் வாசலில் நிற்கிறாங்க. சோழன் எப்படியும் நிலாவுக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினச்சி நிலா கிட்ட வந்து, நீங்கள் எதுக்கு நிற்கிறீங்க? நான் தான் பஸ்ஸில் வரேன்னு சொன்னேன்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சோழனுமே, நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கல, நீங்கள் பஸ்ஸில் கிளம்பி போங்க, நான் வேணால் பஸ் ஏற்றி விடட்டுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சுருக்காங்க. அங்கேருந்து திவ்யா வராங்க. திவ்யா வந்ததுமே சோழனை கட்டி பிடிக்கிறாங்க. இதை பார்த்த நிலா ரொம்பவே இன்னும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படி சோழனும் திவ்யாவும் பைக்கில் ஏறி நிலாவுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்படி பாய் சொல்லும்போது நிலாவுமே ஹீ போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பொறாமையோட சொல்லி வழி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே நிலா ரொம்பவே கோபமாக இருக்கிறாங்க. சாயங்காலம் சோழன் வீட்டுக்கு வந்ததுமே நம்ம நிலா ஒரு பாத்திரத்தை எடுத்து போட்டு உடைக்கிறாங்க. இதை பார்த்த பல்லவன் எல்லாருமே, ஆமாம் எதுக்கு நீங்கள் இப்போ இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? என்னாச்சு? ஆஃபீஸில் யாராவது உங்களை திட்டாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, ஆனால் உங்கள் அண்ணன் இருக்காங்களா, உங்கள் அண்ணன் ரொம்ப உத்தமர், ஒரு பொண்ணை விட மாட்டேங்கிறாரு. என் ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரிலாம் கடலை போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. யாரு? சோழனனா? அண்ணம்லாம் இப்படிலாம் பண்ணாதே அப்படின்னு சொல்கிறாங்க பல்லவன். இதை கேட்ட நிலா, ஆமாம்மா நீ தான் உன் அண்ணனை நல்லா தலையில் வச்சு மெச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நிலா பேசுகிறது எல்லாமே சோழன் ஒரு பக்கத்தில் இருந்து கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இதை கவனிக்காத நிலா மறுபடியுமே சோழனை ரொம்பவே திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் உன் அண்ணன் ஒரு பொண்ணை பார்த்தா போதும், அப்படி பல்ல ஈன்னு இழிச்சு அவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னத்தை தான் அப்படி பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரம் சோழன் நிலா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்ததும் நிலா ரொம்பவே அதிர்ச்சியாய், ஆமாம் நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ பாத்திரத்தை போட்டு உடச்சி புலம்ப ஆரம்பிச்சிங்களோ அப்போவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் நிலாவை பார்த்து, நீங்கள் என்ன காதலிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டது நிலா ரொம்பவே அதிர்ச்சியாய், ஏன் எப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, என் மேலே இவ்வளோ பொசசிவாக பொறாமப்படுறீங்களே அதான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் என்ன பொறாம? நீங்கள் யார்கிட்ட பேசினா எனக்கு என்ன? நான் அப்படியெல்லாம் யோசிக்கவே இல்லை. இப்படி ஒரு 4 பேர் வேலை பார்க்குற இடத்துல வந்து பேசுகிறீங்களே, லாஸ்ட்டு நீங்கள் என்னோட ரிலேட்டிவ் தான் தெரிஞ்சால் எல்லாருமே என்னைய தானே குறை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிலாவோட சொந்தக்கார பையன் இப்படி ஆஃபீஸில் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என் பேர் தான் கெட்ட பேராகும். அதனால தான், மற்றபடியெல்லாம் வேறு எந்த கோவமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சோழன், சரிங்க எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சுன்னு சொல்லி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாங்க.